ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், விஜய் வெண்பா சீரியலோட லேட்டஸ்ட் ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். ராஜியை நம்ம விஜய் கழுத்தை பிடிச்சி வீட்டை விட்டு வெளியே போ, இவ்வளோ கேவலமான ஆளா நீ, உன்னை போய் நான் நம்பின பறிச்சு அப்படின்னு சொல்லி நம்ம விஜய் துரத்தணும்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்பொழுதைக்கு இன்னைக்கு ப்ரோமோ பார்க்குறப்ப நம்ம ஹீரோயின் பழைய ஃபார்முக்கு வந்துட்டாங்க, நம்ம ஹீரோயினோட ஆட்டம் ஆரம்பம் அப்படின்ற ஒரு சந்தோஷம் இருந்ததுன்னு தாங்க சொல்லணும். அந்த ராஜி முஞ்சில் இருக்கிற அதிர்ச்சியை பார்க்குறப்ப செம ஹாப்பியாக இருந்தது. யாருக்கிட்ட நீ போய் மோதி இருக்க, எங்கள் ஹீரோயினை நீ அசால்ட்டாக நினச்ச, அவள் இறங்கினானா வேற லெவல், நீ எல்லாம் தாங்க மாட்ட அப்படின்ற மாதிரி ஒரு மாசான சைலண்ட்டாக வச்சு நம்ம ராஜியை கதற விட்டுட்டாங்கன்னு தாங்க சொல்லணும். ஸோ ராஜி பேசின வாக்குமூலத்தையே காட்டி அல்லோட வச்சுட்டாங்க. ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சால் விஜய் என்ன நினைப்பான் அப்படின்ற பயந்துட்டு இப்பொழுதைக்கு சொல்லணும்னா ராஜியோட பிடி நம்ம ஹீரோயின் கையில் இருக்குது அப்படின்னு தாங்க சொல்லணும். அது மட்டும் இல்லை, இதை வச்சு இங்கே பாருங்கள், என்னையே நீங்கள் தப்பாக நினைக்கிறீங்க, நான் எந்த தப்பும் பண்ணலை, வீட்டில் நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் உங்கள் அக்கா தான் காரணம். இங்கே பாருங்கள், ஸ்டோர் ரூமில் என்னை இது பண்ணது, புது நம்பரில் என் நம்பரை வச்சு அவங்க தான் ஃபோன் வச்சுருந்தாங்க அப்படின்னு எல்லா டீட்டெயிலையும் விஜய்க்கு சொல்லுவாங்க. ஸோ விஜய் செம கோவப்படுவார். சார், இவ்வளோ போய் நம்ம தப்பாக நினச்சிட்டோமே, நம்ம அக்கா இப்படி ஒரு விஷயம் கேவலமான விஷயமா நடந்துப்பா அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கவே இல்லை, எதுக்கு இப்படியெல்லாம் பண்ணுறா அப்படின்ற நிலையில தான் செம கோவம் விஜய்க்கு வரும். நீங்களும் நானும் நிம்மதியாக இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் பண்ணுறாங்க, வெண்பா பாப்பாவையும் போட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்னு எல்லா விஷயத்தையுமே விஜய் இப்போ புரிஞ்சுக்கிற நிலையில் இருக்கனால நம்ம ஹீரோயினை எல்லாத்தையுமே சொல்லுவாங்க. ஸோ விஜய்க்கு செம்ம கோவம் வரும் அவங்க அக்கா மேலே. ஸோ அவங்க அக்கா, என்னக்கா இவ்வளோ கேவலமாக நடந்திருக்க, இவன் மேலே இல்லாத பழியை போட்டு நீயே இப்படி கிரியேட் பண்ணிட்டு இப்படி எப்படிக்கா உன்னால் நடக்க முடியுது, நான் உன் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சேன், இப்படி போய் நடந்துக்கிட்டே, உனக்கெல்லாம் என்ன தைரியம் இருக்கும், அவளை போய் தப்பாக பேசுகிற, ஏன் இப்படி ஒரு பொண்ணாக இருந்துட்டு இப்படி பண்ணுற அப்படின்னு மாதிரி விஜய் பயங்கரமாக கோவப்படுவார். ஸோ ராஜி வசமாக சிக்கிக்கிட்டனால என்ன பேசுகிறேன்னு தெரியாது. இப்பயே நான் சொல்கிறேன், என் பொண்ணையும் சரி இவளையும் கேவலமாக நீ பேசியிருக்க, என் பொண்ணை இப்படி மிரட்டி ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்க, இனி உனக்கு இந்த வீட்டில் இடம் கிடையாது, ஒழுங்கு மரியாதையாக இந்த வீட்டை விட்டு வெளியே போயிரு, நான் வெளியே அனுப்பிடுறேன் அப்படின்ற நிலையில் விஜய் செம கோவமாக வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு துரத்த போகிறாரு. ஸோ ராஜி தான் அசிங்கப்பட்டு இந்த வீட்டுக்கு போக போகிறாங்க, வெளியே போக போகிறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோயின்ட்ட மாசா முன்ன துரத்தாமல் விட மாட்டேன்றாங்க. கடைசீட்டில் இவங்க கொடுத்த வாயால் கொடுத்த வாக்குமூலத்தை வச்சு வெளியே போக வேண்டிய சுச்சுவேஷனை நம்ம ஹீரோயின் செம மாசா பண்ணிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார்